நகராட்சி நீர்த்தேக்க தொட்டியில் பயன்படுத்தப்படாத குளோரின் சிலிண்டரில் கசிவு. அடைக்கச் சென்ற தீயணைப்பு வீரர்கள் இருவர் மயக்கம். நாகை புதிய பேருந்து நிலையம் அருகே நீர்த்தேக்க தொட்டி உள்ளது. இதிலிருந்து வழங்கப்படும் குடிநீரில் கலப்பதற்காக குளோரின் சிலிண்டர்கள் 5 உள்ளது. அங்குள்ள சில சிலிண்டர் நீண்ட நாளாக பயன்படுத்தப்படவில்லை. இந்நிலையில் இந்த குளோரின் சிலிண்டர்களில் ஒன்றிலிருந்து கசிவு ஏற்பட்டு அப்பகுதியில் உள்ளவர்களுக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டது. தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு கசிவை கட்டுப்படுத்த சென்றனர். இதில் அகிலன், முனியப்பன் என்ற 2 தீயணைப்பு வீரர்கள் மயக்கமடைந்தனர். அவர்களை சக வீரர்கள் மீட்டு நாகை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு மருத்துவர்கள் முதலுதவி சிகிச்சை அளித்தனர். இதில் உடல்நலம் முன்னேற்றமடைந்ததால் வீரர்கள் இருவரும் வீடு திரும்பினர். சம்பவ இடத்திற்கு நகராட்சி ஆணையர் லீனா சைமன் சென்று ஆய்வு மேற்கொண்டார். இந்த நிலையில் பயன்படுத்தப்படாத மேலும் 4 குளோரின் சிலிண்டர்களின் நிலை குறித்து ஆய்வு நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளனர்.